ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 17/10/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:39 சூரிய அஸ்தமனம் மாலை 5:49 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் ஏகாதேசி வெள்ளிக்கிழமை எல்லாம் சேர்ந்து வருகின்றது. இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும், மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அணிந்து மகிழலாம். இவற்றுக்கெல்லாம் இந்த ஹோரை சிறப்பான ஹோரை. கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை. நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே வழக்கம் போல் அமைதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான புதிய முயற்சிகளையும் புதிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இன்று மாலை 5:22 வரை மகம், அதன் பிறகு பூர நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 2:16 வரை தேய்பிறை ஏகாதசி, அதன் பிறகு துவாதசி. இன்றைய சந்திராட்டமம் மகர ராசிக்கு சந்திராட்டமம். வருகின்ற 2 நாட்கள் மகர ராசியினர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து விஷயத்திலே உங்கள் பக்கம் ஜெயமாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கின்ற நல்ல நாள். மொத்தத்தில் காரிய தடைகளெல்லாம் விலகி உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கின்ற நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், ஏகாதேசி பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதேபோல் சுபகாரியத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் முன்னேற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவும் நம்பிக்கையும் ஏற்படுகின்ற நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாள். உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். அதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். மொத்தத்தில் மன மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் நல்ல பணவரவும் சந்தோஷமும் இருக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும்.
வீட்டிலே சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடியாக நடக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி வகையிலே விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஏதேனும் வீட்டிலே ஏதேனும் ரிப்பேர் ஏற்படும். வண்டி வாகனங்களிலே ஏதேனும் ரிப்பேர் ஏற்படும். இப்படி வீடு வண்டிக்காக செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஆனால் தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடன் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் திருப்தி இல்லாத நிலையாக இருக்கின்றது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று இறங்கு முகமாக இருக்கின்றது. இறங்கு முகமாக இருக்கின்ற நாளை ஏறுமுகமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12இலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பொருளாதாரத்திலே சிறப்பான முன்னேற்றம். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் கல்வியிலே சாதனை புரியக்கூடிய நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. தனுர் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். தந்தை வழியிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. நாள் முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. இன்றும் நாளையும் 2 நாட்கள். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஆகவே செலவு செய்யும் போது மிக கவனமாக செலவு செய்ய வேண்டும். பணிச்சுமை அதிகமாக இருக்கின்றது. வேலையிலே கவனத்தை செலுத்துங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும்.
கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை தள்ளி போட வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும்போது மிக கவனமாக செல்ல வேண்டும். அதிக வேகத்திலே செல்லக்கூடாது. செல்ஃபோன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டக்கூடாது. ஆக முறையாக இன்றைய நாளிலே இறைவனை அதிகமாக நினைத்து கொள்ளுங்கள். ராமநாமத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றிகள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாகும். நல்லபடியாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உறவினர்களோடு ஒரு நல்ல உறவு சூழ்நிலை ஏற்படும். அந்யோன்யம் ஏற்படும். பகை மறக்கும். ஆக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட வேண்டாம். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலுமாக குறைக்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். ஆக இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். கருணை கடலே ஸ்ரீராமா, கலிகள் தீர்ப்பாய் ஸ்ரீராமா. ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருடைய கிருபா கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போது இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் ஆஞ்சநேயருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கே சிரஞ்சீவியான ஆஞ்சநேயன் வந்து விடுவார். சரி, இந்த ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். மார்க்கண்டேயர் அந்த வரிசையிலே ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். சிரஞ்சீவி பட்டம் இவருக்கு எப்படி கிடைத்தது? அதைத்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். இந்திரனாலே தாக்கப்பட்டு உயிரிழந்தது போல் கிடந்ததை கண்டு வாயு பகவான் வருந்துகின்றார். அந்த குழந்தையை தன்னுடைய மடியிலே கிடத்தி தன்னுடைய இயக்கத்தையே நிறுத்திவிட்டார். வாயுவினுடைய இயக்கம் இல்லை என்றால் உலகம் எப்படி ஜீவிக்கும்? எல்லோரும் துன்பப்பட்டனர். தேவர்களும் கந்தர்வர்களும் கூட இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட போது அவர் வாயு பகவானிடம் வந்தார். இறந்து போயிருந்த குழந்தையை பார்த்து பரிதாபம் ஏற்பட்டது. பக்தர்களே, ஆஞ்சநேயருடைய இளமை காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம். இப்படி வாயு பகவான் தன்னுடைய புத்திரன் விழுந்து கிடப்பதை, அதன் காரணமாக தன்னுடைய இயக்கத்தை எல்லாம் நிறுத்தி கொண்டதால் எல்லோரும் பிரம்மாவிடம் முறையிட பிரம்மா வாயு பகவானிடம் வந்தார். தன்னுடைய கரங்களால் அந்த குழந்தையை தடவி கொடுத்தார். ஹனுமன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார். பிரம்மா அனைத்து தேவர்களையும் நோக்கி, இந்த குழந்தையால் தான் ராவணன் முதலிய அரக்கர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தீர்க்க முடியும். அதனால் இவனுக்கு வேண்டிய அளவு நல்ல வரங்களை அறியுங்கள் என தேவர்களையெல்லாம் பார்த்து கூறினார். யார்? பிரம்மதேவர். அதன் மூலம் வாயு பகவானும் மிகுந்த சந்தோஷம் அடைவார். தன்னுடைய இயக்கத்தை மறுபடி நல்லபடியாக இந்த உலகத்துக்கு கொடுப்பார் என பிரம்மா சொன்னார்.
இதன் பின் சூரியன் தனது ஒளியிலே 100ல் 1 பங்கை ஆஞ்சநேயருக்கு அருளினார். மேலும் தானே ஹனுமனுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் போதித்து கல்வியில் சிறந்தவனாக செய்வதாக ஒப்புக்கொண்டார். சூரிய பகவானே இவருக்கு ஆசிரியராக அமைகின்றார். வருணன் காற்றாலோ நீராலோ அவருக்கு மரணம் ஏற்படாது என வரமளிக்கின்றார். அடுத்து யமதர்மன் யமதண்டத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் ஹனுமன் பாதிக்கப்பட மாட்டார் என யமனும் வரமளிக்கின்றார். தொடர்ந்து குபேரன் ஹனுமன் யுத்தத்திலே சோர்வே அடைய மாட்டார் என்கின்ற வரத்தை தருகின்றார். நாம் எல்லோரும் ஒரு 5 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்தோமானால் சோர்ந்து விடுகின்றோம். ஆனால் ஆஞ்சநேயருக்கு சோர்வு என்பதே கிடையாது என அவர் வரமளித்து விடுகின்றார். தொடர்ந்து சிவபெருமான் தனது அஸ்திரங்களினாலோ தனது கரங்களினாலோ ஆஞ்சநேயருக்கு மரணம் ஏற்படாது என மிகப்பெரிய வரத்தை கொடுத்து விடுகின்றார். அதன் பிறகு விஸ்வகர்மா தன்னால் இதுவரை செய்யப்பட்ட எந்த ஆயுதங்களாலோ இனிமேல் செய்யப்படும் ஆயுதங்களாலோ ஆஞ்சநேயருக்கு மரணம் ஏற்படாது என அவரும் ஒரு வரத்தை கொடுக்கின்றார். பிரம்மதேவர் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருப்பார் என்றும் பிராமணர்களால் சாபம் அளிக்கப்பட மாட்டார் என்றும் அருளினார். மேலும் ஹனுமன் தான் விரும்பிய வடிவம் எடுக்கவும் ஒருவரிடம் பயமோ யுத்தத்தில் தோல்வியோ அடைய மாட்டார், நினைத்த இடத்திற்கு நினைத்த வேகத்திலே அவரால் செல்ல முடியும் என்கின்ற வரத்தையும் கூடுதலாக அளிக்கின்றார். இவற்றுக்கெல்லாம் மேலாக ராம அவதாரத்திலே பெருமாளுடைய அத்துணை அந்த அன்பும் ஆஞ்சநேயருக்கு கிடைக்கின்றது. இப்படி எல்லா விதமான வரங்களையும் பெற்று எல்லோருக்கும் நல்லவனாக இருந்த ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருப்பதிலே என்ன ஒரு ஆச்சரியம் இருந்து விட முடியும். ஆஞ்சநேயர் தன்னை பற்றி பெரிதாக நினைத்து கொள்ளாதவர், தன்னை பற்றி பெரிதாக பேசிக்கொள்ளாதவர், அதாவது தற்புகழ்ச்சி இல்லாதவர். ஆஞ்சநேயருடைய அந்த அவதாரம் என்பது நமக்கெல்லாம் இதைத்தான் உணர்த்துகின்றது. எவன் ஒருவன் தற்புகழ்ச்சி இல்லாதவனாக இருக்கின்றானோ அவனை உலகம் கொண்டாடும் என்கின்ற மாபெரும் உண்மையை ஆஞ்சநேயர் நமக்கு புலப்படுத்துகின்றார். ஆகவே நமக்கு நாமே புகழ்ந்து கொள்ளாமல், நம்மிடம் எத்தனை திறமைகள் இருந்தாலும் அதனை மற்றவர் சொல்லட்டும், ஆனால் நமக்கு நாமே புகழ்ந்து கொள்ளாமல் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வும் சிறப்பானதாக இருக்கும் என்பதற்கு ஆஞ்சநேயர் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரண புருஷனாக இருக்கின்றார். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நல்லதே நடக்கட்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.